18 வயசில் சினிமா தான் தன் வாழ்க்கைன்னு அவர் முடிவெடுத்தார். அவருடைய முதல் பட ஷூட்டிங்லேயே முதுகெலும்பில் அடிபட்டு எழுந்து நடக்கவே மாட்டாருன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 13 முறை அறுவை சிகிச்சை அவருடைய முதுகெலும்பிலே செய்யப்பட்டது. நடக்கவே முடியாது என்று சொன்ன அஜித்குமார் எழுந்தார், நடந்தார், நடனமாடினார், அல்டிமேட் ஸ்டார் ஆனார். தலையாகவும் மாறிட்டார். அன்றைக்கி கிளாஸில் நான் ஒரு போட்டி வைக்கிறேன். ரெண்டு பக்கம் பசங்களை உட்கார வச்சு, டேய் இந்தாடா ஒரு காயின் எடுத்துகிட்டு வாடா, அப்படி தூக்கி போட்டு பூவா தலையா பார்க்கலாங்கிறேன். 2 பையலும் பூ தான் விழுங்குறான். நான் சொன்னேன், என்னடா 2 பையலும் பூ விழுங்குற, அது எப்படிடா ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இல்லையடாங்கிறேன். தலை விழுந்ததா சரித்திரம் கிடையாது தெரியும்ல அப்படிங்கிறான். அவன்கிட்டலாம் பேச முடியாது. இன்னைக்கு பையன்லாம் அப்படி இருக்கிறான் இல்லையா? இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் ஆமாம் ஒரு இட்லி வச்சா வேணாம் நான் டயட்டில் இருக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டவர். ரொம்ப நல்ல பேடிசை வாசிக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. பல மேடைகளிலே பல நடுவர்களுக்கு இசை வாசித்தாலும் என்றும் பொறுமையோடும் எளிமையோடும் இருக்கக்கூடிய எங்கள் தபேலா இசைக்கலைஞர் சந்துரு அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. சந்துரு அவர்களை நான் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். நல்ல ஒரு படிப்பாளி, நல்ல ஒரு சிந்தனையாளர். அவருடைய ஃபேஸ்புக்கில் வந்து சில விஷயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். இவருக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் ஒளிந்திருக்கிறது என்று. ரொம்ப எளிமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். எங்கள் இசைக்குழுவுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். அடுத்து நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டோம், நம்ம இந்த பட்டிமன்றத்தை வந்து கொஞ்சம் ஒளிப்பதிவு செய்ய முடியுமா என்று. நாமக்கல்லை சேர்ந்த கிங்ஸ் யூடியூப் சேனல் கிங்ஸ் 24x7 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்படியே நிறைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் அந்த சேனல் இருக்குது. நாமக்கல்லை சேர்ந்தவர் எதேச்சியாக சென்னை வந்திருந்தார். அன்னலட்சுமி அவர்கள் அழைத்தவுடன் இந்த நிகழ்ச்சியை நான் ஒளிப்பதிவு செய்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கிரி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த 9ஆம் திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கக்கூடிய திரு ஆனந்தன் ஐயா அவர்களுக்கும், தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு எஸ் தேவராஜன் ஐயா அவர்களுக்கும், முன்னிலை வகித்திருக்கக்கூடிய திரு எஸ் குமார் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய பாஸ்கரன் ஐயா. பாஸ்கரன் சாரை பார்க்கிற போது ஒரு நிமிஷம் என்னால் ஸ்ரீனிவாசன் சாரை நினைக்காம இருக்க முடியாது. ஏன்னா அச்சிரப்பாக்கம் என்று சொன்னாலே நாங்கள் அறிமுகமானது ஸ்ரீனிவாசன் சார் மூலமாக தான். எனக்கு ரொம்பவும் நெருங்கிய நண்பர். அவர் வந்து ஆத்ம ரூபமாக இருந்து இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பார் என்று எனக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே நான் இன்னொருத்தரை பற்றியும் சொல்லி ஆகணும். நாங்கள் இங்கே வந்த உடனே நான் ரூம் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு ஐயா சொல்லியிருந்தாங்க, ஆனந்தன் ஐயா. இல்லை நான் மருவத்தூரில் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துக்கிறேன், ஐயாட்ட சொல்லிடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு எங்கள் சகோதரர்களையெல்லாம் ரொம்ப அன்பாக வரவேற்று உபசரித்து எப்பொழுதும் எங்கள் சகோதரராக எங்கள் உடனே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு கண்ணன் அவர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி, நிறைய பேர் விட்டு போயிருக்கலாம், யாரும் தவறாக நினைக்காதீங்க. எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து எங்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடியவங்க. இங்கே பேரூராட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கிறாரா? ஆமாம், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய எழிலரசன் அவர்களை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாக்கத்தில் எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு பெரிய உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நம்ம எழிலரசன் ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பட்டிமன்றம் நடத்துகிறதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி அந்த பாக்கியத்தை இறைவன் அருளியதற்காகவும் இந்த விழா குழுவினர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் பேசினா அவன் என்ன அங்கேருந்து வந்து மைக்கை பிடிங்க அடிச்சிடுவான். ரொம்ப டென்ஷனாக இருக்கிறான் அவன். நல்ல தம்பி. காலேஜ் படிக்கிறாச்செல்லாம்? நீ காலேஜ் முடிச்சிட்ட போல இருக்க. இப்போ தான் படிச்சுட்டு இருக்கியா? 10th முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் எல்லா படிப்பும் படிச்சுட்டாராம். ரொம்ப அறிவாளின்னு சொல்கிறியாப்பா? சரி தங்கம், சரி தங்கம். சரி, உனக்கு வந்து நான் சரிப்பட மாட்டேன், இந்த அக்கா தான் சரியா உனக்கு பதில் கொடுப்பாங்க.
அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி. ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது. குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேட்டிப்பட்டி, நாமக்கல்.